அனைவருக்கும் வணக்கம். நேற்று ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 016 சைபர் 16. நம்ம வந்து 239 772 991 997 அப்படின்னு எடுத்தோம். ஏபியில் 15 அப்படிங்கிற மாதிரி எடுத்தோம். ஆல் போர்டில் 2 அல்லது 7 அப்படின்னு காமிச்சேன். ஆல் போர்டில் 2 அல்லது 7 நம்ம கொடுத்தோம். ஆனால் இங்கே 1 நம்ம கொடுத்தது 2, இங்கே 6 நம்ம கொடுத்தது 7. ஆல் போர்டில் 2 அல்லது 7 தான் நம்ம எடுத்திருந்தோம். சி போர்டில் 7 அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணோம். அது கடைசியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 016 அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வந்துடுச்சு. இப்போ இன்றைக்குரிய கணிப்பு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இது ஆல் போர்டில் 2 7 எடுத்திருக்கோம். இவ்வளோ தான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு கொஞ்சம் பக்கத்தில் போய் மிஸ் ஆகிடுச்சு. நான் எடுத்தது 2, இங்கே வந்தது 1. நான் எடுத்தது 7, இங்கே வந்தது 6. அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து இந்த ஒரு பேட்டர்ன் அதை விட்டுருங்க. இப்போ இன்றைக்கி எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி கணிப்பு இருக்க போகுது, போன வார சம்பிரதிக்கு நம்மளுக்கு பாக்கியதாரா எப்படி ரிசல்ட் வந்திருக்கு, அதை இந்த வாரத்தில் எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 1க்கு 8 அப்படிங்கும்போது 1க்கு 8னா 2க்கு 9. நம்ம இப்போ டி போர்டை விட்டுருவோம். நம்மளுக்கு இப்போ டார்கெட் மட்டும் நம்மளுக்கு 5க்கு 4 அப்படிங்கும்போது 5க்கு 4னா 0க்கு 9, 3க்கு 1னா 3க்கு 1 அப்படிங்கும்போது 1க்கு வந்து 9, 6க்கு 9. சொல்லப்போனால் இன்றைக்கி நம்மளுக்கு கணிப்பில் வந்து ட்ரிபிள்ஸு காமிக்குது. எப்படி இங்கே 1 2 3 வந்துச்சோ அதே மாதிரி ட்ரிபிள்ஸ் வரலாங்கிற மாதிரி தெரியுது. 999 அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கணிப்பில் கிடைக்கிது. சரியா? ஸோ 999 அப்படிங்கிறது போர்டில் ஒரு செட்டு. ஏ போர்டில் 9, பி போர்டில் 9, சி போர்டில் 9. 0க்கு 9, 1க்கு 9, 6க்கு 9ங்கிற மாதிரி தெரியுது. பாருங்கள், பேசுங்க எடுத்து. ஓகே, இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு அடுத்த பேட்டர்ன் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிறது எடுத்துடுறோம். இதில் பிசி மட்டும் என்ன வருதுன்னு பார்ப்போம். இந்த இடத்துல இருக்கிற எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 2 3 4 5 இந்த 5 4 ரிசல்ட்டை மட்டும் பார்த்துக்கோங்க. 2 3 2 7 1. சரி, இப்போ இது என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல வந்து இது ஏ போர்டு, இது பி போர்டு, இது சி போர்டு. அது எப்படி வேணாலும் வரலாம். இருந்தாலும் ஒரு இடத்துல கெஸிங் எடுத்து பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இப்போதைக்கு நான் ஜஸ்ட்டு காமனாக இந்த இடத்துல எடுக்கிறேன். 2 3 2 7 1. 2க்கு 7, 7க்கு 1. 2 3 2, 2க்கு 7, 7க்கு 1 அப்படிங்கும்போது 1க்கு வந்து நம்மளுக்கு 5 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கிது. ஸோ நான் அந்த 5 எடுத்துக்கிறேன். இங்கே 4 4 1 5 0. 1க்கு 5, 1க்கு 5, 5க்கு 0. அதாவது 4க்கு 1, 1க்கு 5, 5க்கு 0 அப்படின்னு இருக்குது. அப்படின்னா 0வுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. ஆனால் நம்மளுக்கு எல்லாமே டைரெக்டாக வந்திருக்கு. 4க்கு 1ம் பவர் டைரெக்டாக இருக்குது, 5க்கு 0வும் பவர் டைரெக்டாக இருக்கிறதுனால 5க்கு 0, 1க்கு 5 கீழே வந்திருக்கு, ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு 0வுக்கு வந்து 4 தான் கணக்காக கிடைக்கிது. அப்படிங்கும்போது 4 அப்படிங்கிற ஒரு கணக்கை எடுத்துக்கிறேன். சரி, இதில் 2க்கு 6, 6க்கு 5, 5க்கு 4, 4க்கு 2. 2க்கு 6, 6க்கு 5, 2 6 5 4 2. திருப்பி வந்து 5 4 2 அப்படிங்கும்போது 3 அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம்னு தோணுது. ஸோ அப்படிங்கும்போது நான் இந்த 3 எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த 3 நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி இதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 3 5 இப்படி வரும். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 5 4 3 இருக்குல்ல, இதை நான் எழுதிக்கிறேன். ஜஸ்ட்டு நான் எழுதிக்கிறேன் 5 4 3. இதை நான் எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு நான் எடுத்து 999 சொல்லியிருக்கேன். இப்போ இருந்தாலும் இந்த 5 4 3 எப்படி வரும் அப்படிங்கிறத நான் முன்னாடி எடுத்தேன் தெரியுங்களா பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் படி எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 4 3 அப்படிங்கும்போது இப்போ நான் 5 4 3 அப்படின்னு எடுத்திருக்கேன். இதுலேருந்து ஷஃபிள் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஸோ நான் இந்த 4 இருக்கு இல்லையா, இந்த 4 தான் நான் வந்து ஏ போர்டாக எடுத்துக்கிறேன் 4. பி போர்டில் இந்த 3க்கு பதிலாக 4 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சி போர்டில் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 4 4. ஸோ எப்படி பார்த்தாலும் ட்ரிபிள்ஸ் வர மாதிரி தெரியுது எனக்கு. அதை நீங்கள் தான் கெஸ்ஸிங் பண்ணி பார்க்கணும். ஏன்னா 0க்கு 4, 1க்கு 4, 6க்கு 4 எப்படி பார்த்தாலும். ஏன்னா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் 543ன்னு எடுத்திருக்கேன். அந்த 543ன்னு எடுத்த எண்ணை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் இந்த மாதிரி பேட்டர்ன் எடுக்கும் போது இப்படி தான் வரும். இந்த 4க்கு 4 அப்படியே இறக்கிக்கிறேன். இந்த 3க்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு வேளை இந்த 3க்கு நான் ப்ளஸ் பண்ணாமல் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோமே. அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு ஜஸ்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நான் எடுத்த பேட்டர்னோட 0 3 8ன்னு சொல்லிட்டு ஒரு தடவை வந்துருச்சு. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 3க்கு 2 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்போ 5க்கு வந்து 4. ஸோ நான் இதுலேருந்து எப்படி கணக்கு பண்ணாலுமே எனக்கு வந்து 4 to 4 அப்படிங்கிற மாதிரி எனக்கு வருது. ஆனால் ட்ரிபிள்ஸும் கணக்கில் வருது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரிபிள்ஸு அப்படின்னு பார்த்தா எனக்கு 999 இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 4 to 4 இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் பேட்டர்னில் மாறி தான் வரும். சரியா? அதனால் இதை கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வேறு, நான் இதுக்கு முன்னாடி பாஸ் பேட்டர்ன் எடுக்கும்போது இப்படி தான் வந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு இப்படி காமிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ இதுக்கப்புறம் நான் மொத்தமாக டோட்டலாக எடுத்ததை சொல்லிடுறேன். 999 அப்படின்னு எடுத்திருக்கேன். 4 to 4 அப்படிங்கிறது எடுத்திருக்கேன். இது வந்து பாக்ஸ், அவ்வளோதான். இப்போ பிசியை பொறுத்த வரைக்கும் எப்படி வரும் அப்படின்னா 3 5. ஓகேவா? பிசியில் வந்து 3 5. ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 5, அடுத்தது 4 9. இங்கே இருக்கிற 2க்கு வந்து 4 பவர், இந்த 9 எடுத்துக்கிறேன். 4 9. அப்புறம் இந்த 2க்கு பதிலாக 1 1 9. அதாவது நேற்று இறங்கின 1 அப்படியே இறங்கினா வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை இருந்தால் 2 9 கணக்கு வச்சுக்கணும். நம்ம என்ன பண்ணுறோன்னா 2 9. இவ்வளோ தான் நம்ம எடுக்கிற கணிப்பு. சரியா? ஓகே, இதுதான் கணிப்பாக இருக்குது. சரி, இப்போ இது காமனாக ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஆல் போர்டில் 3 9 அப்படிங்கிற மாதிரியோட நம்ம வந்து இந்த கெஸ்ஸிங்கை முடிச்சுக்கலாம். இவ்வளோ தான் வந்து இன்றைக்குரிய கணிப்புகள்லாம் எனக்கு தெரியுது. ஏன்னா 0 1 5 அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படி பார்த்திங்கன்னா 0க்கு 7, 1க்கு வந்து 8, 5க்கு வந்து 4 அப்படிங்கும்போது 6க்கு வந்து 5 அப்படின்னா இதை கணக்கு பண்ணும்போது நம்மளுக்கு 7 8 5 இருக்குது. ஆனால் இது இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அதனால் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 9 அப்படிங்கிறதோட நம்ம கணிப்பு முடிச்சுக்கலாம். திரும்ப சொல்கிறேன், 999 4 to 4 அவ்வளோதான் இன்றைக்கி கெஸ்ஸிங். ரொம்ப இன்றைக்கி ஸ்பெஷலாலாம் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா 0 1 6 பேட்டர்ன் வந்து நேற்றோட மாறிடுச்சு. உங்களுக்கு இந்த வாரத்தில் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து தொடர்ச்சியாக நம்மளுக்கு பாஸ் ஆகிட்டு இருந்துச்சு. நேற்று பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து அந்த ஆல் போர்டில் மிஸ் ஆனிச்சு. அப்படிங்கும்போது பேட்டர்ன் கொஞ்சம் மாறி இருக்குன்னு தான் நம்மளுக்கு எடுத்துக்கணும். சரியா? எவ்வளோ தான் நம்மளுடைய தகவல்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி திரும்பவும் சொல்கிறேன், இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் போஸ்ட்டு நேற்றும் வந்து யூடியூப்பில் இன்னும் எனக்கு அலோவ் பண்ணுறதுக்கு இதுக்கு வரல. இன்றைக்கி கண்டிப்பாக வந்துடும்னு நினைக்கிறேன். அதாவது 24 மணி நேரம் டைம் அப்படிங்கிற மாதிரி மெயில் வந்துச்சு. அதனால் இன்றைக்கி அது மேக்ஸிமம் அந்த 2 மணிக்குள்ளே மெயில் வந்து திருப்பி கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சுன்னா உடனே நான் வந்து போஸ்ட் போட்டுருவேன். அதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி சொல்லிடுறேன் இந்த மூலியமாக. அதனால் கேட்டுக்கோங்க. இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்புகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.